நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களுடன் இந்த நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் மேமனா, எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே இன்றைய நாள் மகிழ்ச்சி, உற்சாகமா, சிறப்பா இந்த நாளை வந்து நம்ம தொடங்கி இருக்கோம். இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தன் வாழ்வினுடைய ரொம்ப கஷ்டமான பக்கங்கள்ல கடந்து போற மாதிரியான ஒரு ஃபீல் ஒருத்தனுக்கு. அப்ப கடவுள்கிட்ட கேட்டிருக்கான், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த கடந்து போறதுக்கு, அட்லீஸ்ட் என் வாழ்க்கையில எனக்கு துணைக்காவது என்ன பண்ணுங்க, ஆளு கொடுங்க. அது உனக்கு நீங்களே வாங்க, அதாவது கடவுளே என்ன பண்றாங்க, நீங்களே என் கூட என்ன பண்ணுங்க, துணைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி ஒரு கடற்கரையில 2 பேரும் என்ன பண்றாங்க, நடந்து போறாங்க. அப்ப நடந்து போறப்போ இவனுக்கு வந்து கடவுள் வந்து பார்க்க முடியல, ஆனா கூட இருக்காருன்னு என்ன பண்றான், உணர்றான். அது எதை வச்சு உணர்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் நடந்து வரக்கூடிய பின்னாடி திரும்பி பார்த்தா 2 கால் தடங்கள் இருக்குது. ஒன்னு இவனுடைய கால் தடம், இன்னொன்னு வந்து கடவுளுடைய கால் தடம். 2 பேருமே என்ன பண்றாங்க, நடந்து போறாங்க. அப்ப பார்த்தா அந்த கடற்கரையில ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் நடக்கக்கூடிய ஒரு சூழல் அங்க அவங்களுக்கு முன்னாடி இருக்குது. இதை கடந்துதான் என்ன பண்ணணும், போகணும். இவன் கிட்ட நெருங்க சொல்றான், இல்ல இது வேண்டாம், இந்த வழி எனக்கு வேண்டாம், பயமா இருக்குது, இந்த வழிக்குள்ள என்னால இந்த புயலுக்குள்ள கடந்தனால என்ன பண்ண முடியாது, போக முடியாது, வேண்டாம், இல்ல பரவாயில்ல, நான் உனக்கு துணைக்கு இருக்கிறேன், என் கூட என்ன பண்ணு, வா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, கூப்பிடுறாரு. இவனும் சொல்லி பாக்குறான், அவரும் விட்ட பாருல வா அப்படின்னு. இவனும் அப்பப்ப என்ன நம்பிக்கை இல்லாம திரும்பி பார்த்துட்டு வரான். 2 கால் தடம் இருக்குதா, 2 கால் தடம். புயல் கிட்ட வந்து புயலுக்குள்ள என்ன பண்றாங்க, உள்ள கடந்து போறாங்க. போறப்போ பயங்கரமான ஒரு கஷ்டங்கள் என்னெல்லாமோ மூஞ்சில வந்து படுது, வீசுது, அவன் மேல காயங்களை ஏற்படுத்துது, எல்லாம் இருக்குது. அப்போ திரும்பி பார்க்குறான், பார்த்தா ஒரே ஒரு கால் தடம் மட்டும்தான் இருக்குது. இன்னொரு கால் தடத்தை என்ன காணோன்னு செம டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்களா, ஒரு கடவுளா உன்னை நம்பி எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து அந்த கோயிலுக்குள்ள போ, நான் இருக்கேன்னு சொன்ன. இப்போ பாரு, ஒரு காலடி தடம் தான் இருக்கு, உன்னோட காலடி தடத்தை என்ன காணோம். நான் உன்னை தூக்கிட்டுல சுமந்து போனேன், உனக்கு அந்த நம்பிக்கை கூட இல்லையா? அதேதான். சோ இப்ப அங்க தெரியக்கூடிய காலடி தடம் என்னுடைய காலடி தடம், அது உன்னுடையது கிடையாது. உன்னை நான் என் கைகள்ல என்ன பண்றேன், தாங்கிக்கிட்டு போறேன். இன்னும் நான் உன்னை கைகள்ல தாங்காமல் தனியா உன்னை நடக்க விட்டேன்னா இன்னும் இதோட காயங்களும் அதிகமாக இருக்கும். சோ அந்த அளவுக்கு உன்னை என்ன பண்றேன், நான் தாங்கி கொண்டு நடந்து கொண்டிருக்கிறேன். இது போலதான் பல நேரங்கள் கடவுள் என்ன பண்றாரு, நம்ம கூட இருக்கிறாரு, தாங்கி கொண்டு நம்மை நடக்க. முதல்ல நம்ம நம்பணும். சோ இந்த சிந்தனையோட நாள தொடங்கலாம். இப்ப ஆளு தரிசனம் பார்க்கலாம். இயேசுவின் அன்பு எத்துணை அருமை, எத்துணை இனிமை இயேசுவின் அன்பு. அதை சுவைத்து மகிழ்வோமே, அவர் போல் அன்பில் வளர்வோமே. அதை சுவைத்து மகிழ்வோமே, அவர் போல் அன்பில் வளர்வோமே. எத்துணை அருமை, எத்துணை இனிமை இயேசுவின் அன்பு. எத்துணை அருமை, எத்துணை இனிமை இயேசுவின் அன்பு. இயேசுவின் அன்பு.
சுயம் வென்று பிறரை வாழ்த்தும் அன்பு அது. வாடும் பயிர் கண்டு தானும் வாடும் அன்பு அது. வாட்டும் சுயம் வென்று பிறரை வாழ்த்தும் அன்பு அது. கேடு செய்தாரை பொறுத்து தாங்கும் கருணையது. கேடு செய்தாரை பொறுத்து தாங்கும் கருணையது. நாம் தேடும் செல்வமெல்லாம் உறவே என்று எண்ணுவது. சிறப்பான அலைதர்ஷனை பார்த்தாச்சு. இன்றைய நாள சூப்பரா நம்ம தொடங்கியாச்சு. நிச்சயமா. காலையிலே நம்ம அந்த கதையில கேட்ட மாதிரி எப்பவுமே கடவுளை நம்ம நம்பிக்கையோட நம்பணும் அப்படின்றது தான். நிச்சயமா. சோ இன்னைக்கு டாபிக்கும் அதை ஒட்டி தான் நமக்கு அமைஞ்சிருக்க போதா? கண்டிப்பா. ஏன்னா கடவுள் எப்போதுமே நம்ம கூட இருக்கிறாரு, எந்த சந்தேகமும் கிடையாது. நாம அவர் கூட இருக்கோமாங்கிறதா பெரிய கேள்வியாகவே எப்போதுமே இருந்துகிட்டு இருக்குது. அப்ப அந்த வகையில் இன்னைக்கு கடவுள் நம்மளோட இருக்கிறது ஏன் நம்மளால உணர முடியல, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்ப அந்த தவறுகளை என்ன பண்ணிக்கலாம், திருத்தி கொள்ள முடியும். அப்போ முதல் காரணம் என்ன சொல்றாங்க, கடவுள் என் கூட இருக்கிறார் ஆனா என்னால அவர் என்ன பண்ண முடியல, உணர முடியல அப்படின்னா அதற்கு முதல் காரணம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம நிறைய திரைப்படங்களோ இல்ல நிறைய விஷயங்களோ பார்த்ததால கடவுளை நம்ம எப்படி நினைக்கிறோம்னா ஒரு மந்திரவாதி மாதிரி தான் என்ன பண்றோம் நினைக்கிறோம். அப்படி ஜி பூம்பா அப்படின்னு சொன்னோன்னா என்ன ஆச்சு, ஒரு மேஜிக் நடந்துருச்சு. இப்ப நம்ம விவிலியத்துல வாசிக்கிறோம், காணா ஒரு திருமணத்துல தண்ணீரை திராட்சரசமா மாத்தினாரு அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா அங்க என்ன நடந்துச்சு எப்படிங்கிறத இன்னைக்கு வந்து எழுத்து வடிவுல இருந்தவங்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புரிதலோடு என்ன பண்ணிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். நிறைய பேர் நினைப்போம், எங்க ஊர்ல ஒரு டிராமா பண்ணோம் இந்த மாதிரி ஈஸ்டர் டைம்ல. அப்போ இயேசுடைய பாடுகள் அப்படிங்கிறப்ப பிறந்ததுல இருந்து அதை எடுத்துட்டு வர மாதிரி ஒரு டிராமா சொல்லுவாங்க. அப்ப அதுல இந்த காணா ஒரு திருமண காட்சி என்ன பண்ணுவாங்க, நடிப்பாங்க. நடிக்கிறப்ப என்னன்னா இதை வந்து காட்ட முடியாது இல்லையா, சோ எப்படி டிராமால காட்ட முடியும்னு அதுக்கு ஒரு 2 கேரக்டர் இந்த படம் இந்த டிராமாவோட என்ன பண்ணா தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பாங்க. வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஏசு அங்க தண்ணி இது மாதிரி தீந்து போச்சா, ரசம் தீந்து போச்சா, அந்த அங்க கூட்டு போயிருக்காங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, கான்வர்சேஷன் பேசிக்குவாங்க. அங்க நடக்கிறத இவங்க எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி. அங்க போறாரு, ஐயோ ஆமா தண்ணி நிரப்ப சொல்றாரு, ஆமா அப்படின்னு இன்னொருத்த சொல்றாரு, கையை தூக்குறாரு, ஆமா இப்ப போய் பரிமாற சொல்லிட்டாருடே, வா போய் குடிச்சு பார்ப்போம் அப்படின்னு, குடிச்சிட்டு வந்தாண்டா அது ரசமா மாறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி பேசி என்ன பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து அவர் வந்து ஒரு மஜிஷியன் மாதிரியே என்ன பண்றோம், அவர் வந்து கையை தூக்குனாரு, ஸோ உடனே வந்து மிராக்கிள் நடந்துருச்சு இப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்றோம், எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையாகவே கடவுள் எப்படி நம்ம செயலாற்றுவார், எப்படி அவர் நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்துவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைதியில் இருக்கின்ற பொழுது, நமக்கு தரக்கூடிய சின்ன சின்ன ஆசீர்வாதங்களை நாம் உணர்ந்து கொள்கின்ற பொழுது, இப்படிதான் நம்ம என்ன பண்ணுவோம், கடவுளை உணர்ந்து கொள்ள முடியும். நம்ம பெரும்பாலும் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரியான அவர் மஜிஷியன் மாதிரி மந்திரவாதி மாதிரி எதிர்பார்த்தோம்னா அப்படின்னா அவர் நம்மளால உணரவே முடியாது. சோ எப்பவுமே நம்மோட இருக்கிறார் அப்படின்றத உணர்ந்து வாழ பழகிக் கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீரவ மதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீரவ மதிப்பதில்லை. கடவுளே உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும்.
நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீரவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீரவமதிப்பதில்லை. கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் மாவியை புதுப்பிக்கும் மாவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீரவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீரவமதிப்பதில்லை. ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீரதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீரவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீரவமதிப்பதில்லை. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவரையும் தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருப்பாடல் 51. இந்த திருப்பாடலினுடைய பின்னணியை நாம் பார்க்கின்ற பொழுது தாவீது அரசர் தன்னுடைய மனமாற்றத்தை குறித்து பாடுகின்றார். அவர் உரியாவின் மனைவியாகிய பத்சேபாவுடன் பாவம் செய்த பிறகு இறைவாக்கினர் நாத்தானால் சுட்டி காட்டப்படுகின்றார். நீ ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறாய் என்று இறைவாக்கினர் நாத்தான் தாவீதிடம் கூறிய போது தாவீது தன்னுடைய தவறை மறைக்கவும் இல்லை, நியாயப்படுத்தவும் இல்லை. மாறாக தாழ்ச்சி நிறை இதயத்தோடு இறைவனுடைய இரக்கத்தை நாடுகின்றார். அதை குறித்து பாடுகின்ற திருப்பாடலை தான் நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய சிந்தனைக்கு இந்த திருப்பாடலை நான் 3 பகுதிகளாக பிரிக்க ஆசைப்படுகின்றேன். 1-2 வசனங்களை முதல் பகுதியாகவும், 10-11வது வசனத்தை 2வது பகுதியாகவும், 16 மற்றும் 17வது வசனங்களை 3வது பகுதியாகவும் பிரிக்கலாம். முதல் பகுதியில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும் என்று நாம் வாசிக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, முதல் பகுதியானது இரக்கத்தை நாடுகின்ற இதயத்தை குறித்து பேசுகின்றது. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும் என்கின்ற வசனமே தாவீது அரசருடைய உள்ளத்தை நமக்கு முழுமையாக வெளிப்படுத்துகிறது. காரணம்,
தாவீது இங்கே இறைவனோடு வாதாடவில்லை, தன்னுடைய தவறை நியாயப்படுத்தவில்லை, மாறாக தன்னுடைய பாவத்தை அவர் ஒப்புக்கொள்கின்றார். அன்பிற்குரியவர்களே, அவர் நமக்கு ஓர் பேருண்மையை வெளிப்படுத்துகின்றார். என்னவென்றால், ஆண்டவர் முன்பாக நம்முடைய பதவியோ புகழோ அல்லது அந்தஸ்தோ எதுவும் நிற்காது. அதே போல பாவத்தின் முன்னால் நம்முடைய சாதனை எதுவும் நிற்காது. எனவேதான் அவர் ஒன்றே ஒன்றை சிக்கன பிடித்துக் கொள்கிறார். அதுதான் இறைவனுடைய இரக்கம். இந்த இரக்கத்தின் அர்த்தம் என்னவென்றால், நமக்கு தகுதி இல்லாத போதும் இறைவன் நம்மை அணுகி நம்மை அரவணைக்கிறார் என்பதே. இதைத்தான் தாவீது நமக்கு மீண்டுமாக வலியுறுத்துகிறார். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் நீர் இரக்கம் மிகுந்தவர் என்று கூறுகின்றார். அன்பிற்குரியவர்களே, நாம் பாவம் செய்கின்ற பொழுது நம்முடைய மனதையோ அல்லது உள்ளத்தையோ அதிகமாக நெருடுவது நாம் பாவம் செய்துவிட்டோம் என்கின்ற உணர்வை விட ஆண்டவரிடம் நாம் செல்ல மனமில்லாமல் இருப்பதுதான். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை மன்னிப்பதில், நம்மை ஏற்றுக்கொள்வதில் எப்பொழுதுமே சோர்ந்து போவதில்லை. மாறாக நாம் தான் அவருடைய இரக்கத்தை பெற, அவருடைய மன்னிப்பை பெற சோர்ந்து போய்விடுகின்றோம். நாம் ஒன்றே ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்கள் நம்மை ஜெபம் செய்ய விடாமல் தடுத்தால் அது பாவத்திற்கான வெற்றி. அதே பாவம் நம்மை இறைவனிடம் அழைத்து சென்றால் அதுதான் கிருபையின் அடையாளம். இரண்டாவது பகுதியில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளி விடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். அன்பிற்குரியவர்களே, இந்த இரண்டாவது பகுதியானது புதிய இதயத்தை நாடுகின்றது. இந்த பகுதியானது தாவீது அரசருடைய ஆன்மீக முதிர்ச்சியை நமக்கு காட்டுகின்றது. காரணம், அவர் தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் என்கின்றார். அன்பிற்குரியவர்களே, பாவம் என்பது ஒரு வெளிப்புற பிரச்சனை அல்ல, மாறாக அது ஒரு உள்ளார்ந்த மனநிலை. வெளிப்புற சூழ்நிலைகள் மாறினாலும் நம்முடைய உள்ளம் மாறவில்லை என்றால் நம்முடைய மனம் மீண்டுமாக அதே பாவத்தை தான் நாடுகின்றது. இரண்டாவதாக அவர் கூறுவது, உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் என்கின்றார். இது பயத்தினால் வருகின்ற வார்த்தைகள் அல்ல, மாறாக அனுபவத்தினால் வருகின்ற வார்த்தைகள். காரணம், தாவீது சவுல் அரசருடைய வாழ்க்கையை பார்த்திருக்கின்றார். சவுலிடம் அனைத்தும் இருந்தது, ஆனால் தூய ஆவி அவரிடமிருந்து விலகிய போது அவரிடம் இருந்த மன அமைதியும் தெளிவும், குறிப்பாக அவர் ஆண்டவரோடு கொண்டிருந்த நெருக்கமும் விலகியது. எனவேதான் தாவீது கூறுகிறார், என்னை தண்டித்தாலும் பரவாயில்லை ஆண்டவரே, உம்முடைய ஆவியை மட்டும் என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் என்று. அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக முதிர்ச்சி நம்மிடையே இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். மூன்றாவது பகுதியில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது, நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. அன்பிற்குரியவர்களே, இங்கே தாவீது அரசர் நமக்கு மிக முக்கியமான ஒரு உண்மையை வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவர் விரும்புவது பலியை அல்ல, மாறாக நொறுங்கிய நெஞ்சத்தை. அன்பிற்குரியவர்களே, நாம் அனைவரும் தினமும் ஆலயத்திற்கு செல்கின்றோம், திருப்பலியில் பங்கெடுக்கின்றோம், பாடல்களை பாடுகின்றோம், பல்வேறு ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுகின்றோம். ஆனால் நம்முடைய உள்ளம் கடினமாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய பலியையும் நம்முடைய வேண்டல்களையும் அருவருக்கின்றார். நொறுங்கிய நெஞ்சம் என்று தாவீது வலியுறுத்துகிறார் அல்லவா? நொறுங்கிய நெஞ்சம் என்பது நம்மையே வெறுக்கின்ற நெஞ்சம் அல்ல, மாறாக ஆண்டவரின் முன்னால் நம்மையே வெறுமையாக்குகின்ற நெஞ்சம். அப்படிப்பட்ட ஒரு நெஞ்சம் நம்மிடையே இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஜெபிப்போம். எங்கள் விண்ணக தந்தையே இறைவா, இந்த அருமையான புதிய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். திருப்பாடல் 51க்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எவ்வாறு தாவீது தன்னுடைய பாவத்தை உணர்ந்து உம்முடைய இரக்கத்தை நாடினாரோ, அதே போல நாங்களும் எங்களுடைய பாவ வாழ்க்கையை நாங்கள் சுமந்து உம்முடைய இரக்கத்தை என்றும் நாட எங்களுக்கு கிருபை செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென்.
அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. கடவுள் நம்ம கூட தான் இருக்கிறாரு, ஆனா அதை நம்மால் உணர முடிவதில்லை. அதற்கான காரணங்கள் என்னென்னு பேசிட்டு இருக்கோம். அதுல அடுத்த காரணம் என்ன சொல்றாங்க? அடுத்த காரணம் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளை சுற்றி எப்போவுமே ஒரு நாய்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கு. எப்படின்னா, நம்ம வந்து பயன்படுத்துகிற மொபைல் வழியாகட்டும், சோஷியல் மீடியாவாகட்டும், இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற அந்த சத்தங்கள் ஆகட்டும், இந்த சத்தங்கள் மூலயமா நம்மளை வந்து கடவுளுடைய குரலை நம்மளால கேட்க முடியாமல் போயிடுது. ஸோ அதை நம்மளால உணர முடியாமல் போயிடுது. ஸோ இது எப்படி உணர்ந்து வாழணும் அப்படின்றத நம்ம யோசிக்கும் பொழுது, எல்லாத்துக்கும் நம்ம வந்து முற்றுப்புள்ளி வைக்கும் பொழுது, இது இவ்வளோதான், இது அவ்வளோதான் நம்ம யூஸ் பண்ணும்போது நிச்சயமாக கடவுளுடைய குரலை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த இரைச்சல் சத்தங்கள், தேவையில்லாத இரைச்சல் சத்தங்கள் சமூக வலைதளத்தின் வாயிலாக, என்னுடைய அலைபேசி வாயிலாக, நான் பார்க்கக்கூடிய வேலையில் ஏற்படக்கூடிய எனக்கு ஸ்ட்ரெஸ் வாயிலாக, இதெல்லாம் மைண்ட்ல நிறைஞ்சு ஒரு இரைச்சல் போல இருப்பதனால் இறைவனின் குரலை என்னால் கேட்க முடிவதில்லை. திருத்திக் கொள்வோம், சரி செய்து கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். பிப்ரவரி 25 புனித தராசியூஸ். கான்ஸ்டாண்டின் நோபிளில் வாழ்ந்த வசதிமிக்க குடும்பத்தில் கிபி 730ஆம் ஆண்டு பிறந்தார் தராசியூஸ். சிறுவயது முதல் இறைபக்தியில் வாழ்ந்த இவர் கான்ஸ்டாண்டின் நோபிளின் அரசவையில் தூதுவராகவும் செயலராகவும் பணி செய்தார். அரசவையில் பொறுப்புகளை வகித்த தராசியூஸ் ஆண்டவரிடம் அன்பு கொண்டு இறைபணிகள் செய்ய விரும்பி குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். குருத்துவ பணியில் சிறந்து விளங்கிய இவர் திருத்தந்தையினால் கான்ஸ்டாண்டின் நோபிளின் தலைவராக அறிவிக்கப்பட்டார். புனிதர்களுக்கு வணக்கம் செலுத்துவதில் இருந்த சிக்கல்களை தீர்த்து புனிதர்களின் வணக்கத்திற்கு தூண்டுகோலாக அமைந்தார். எளிய மக்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்கும் உலக சமாதானத்திற்காகவும் பாடுபட்டார். கான்ஸ்டாண்டின் நோபிள் பேரரசனின் தவறுகளை தட்டி கேட்டதற்காக சிறையில் அடைக்கப்பட்டு துன்பங்களை அனுபவித்தார். தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக உழைத்து இறைபணிகளைச் செய்த தராசியூஸ் கிபி 807ஆம் ஆண்டு பிப்ரவரி 25ஆம் நாள் விண்ணகமடைந்தார். ஏழை மக்களுக்கு ஆறுதல் அளித்து அவர்களது வாழ்வின் முன்னேற்றத்திற்காக இறைப்பணிகளைச் செய்த தராசியூஸ் திரு அவையினால் புனிதராக உயர்த்தப்பட்டார். புனித தராசியூஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் அருகில் வாழ்கின்ற ஏழை மக்களின் முன்னேற்ற வாழ்விற்கு உதவிகள் செய்து அவர்களது நல்வாழ்விற்காக செபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், இப்ப இருக்கிற காலகட்டத்துல கடவுளை நம்ம வந்து உணர்ந்து கொள்ள முடியவதில்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அடுத்ததா எப்படி நம்ம கடவுளை உணர்ந்து கொள்வதில்லை, அடுத்ததா என்ன எப்படி உணர்ந்து கொள்வதில்லை, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கடவுளை வந்து ஃபீல் பண்றப்ப தான் கடவுள் இருக்கிறாரு. நம்ம ஃபீல் பண்ணாதப்ப, நம்ம உணராதப்போ கடவுள் நம்ம கூட இல்லைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, என்னைக்காவது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பிரிச்சுவலா நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், பயங்கரமா ப்ரேயர் பண்ணுவோம். ஒரு சாங் அன்னைக்கு ஏதோ ஒரு ப்ரேயர்ல பண்ண சாங் வந்து நம்ம மைண்டை டோட்டல் ஸ்பிரிச்சுவலுக்கு அப்படியே உச்சத்துக்கு என்ன பண்ணிருக்கோம்னா எடுத்துட்டு போயிருக்கோம். அந்த 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 டைம் கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு அப்படிங்கிற அவருடைய பிரசனத்தை நம்மளால என்ன பண்ண முடியும், உணர முடியும். ஸோ அப்போ மற்ற நாள் பார்த்தீங்கன்னா அதே ஃபீல் எல்லா நாளும் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. மேபி அதே பாட்டை கூட இன்னொரு நாள் நம்ம பாடினாலும் கூட அதே அளவுக்கான ஒரு ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். சோ அப்போ நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி நான் பக்தியில ஜபம் பண்ணும்போது மட்டும்தான், நான் பக்தியில முழுமையாக மூழ்கி இருக்கும்போது மட்டும்தான் கடவுள் என் கூட இருப்பாரு, மற்ற நேரம் இருக்க மாட்டார்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்லை. அந்த நேரத்துல நம்ம கடவுளுடைய வேவ் லென்த்ல நம்ம என்ன பண்ணிக்கிறோம், போய் ஜாயின் பண்ணிக்கிறோம். சோ அதனால அதை நம்மளால ஈஸியா என்ன பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியுது. அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த கடவுளுடைய வேவ் லென்த்துக்கு ஏற்றார் போல அது பாடல் வழியாகவோ சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் செய்யும் போது கூட, ஏதாவது ஒரு சில உதவிகள் யாருமே கேட்கவே இல்லை, நாமளா போய் அதை செய்யறோம், விரும்பி போய் செய்யறோங்கிறப்ப அந்த டைம் மனதுல ஒரு ஏற்படும் ஒரு அப்ப அந்த நேரத்துல நம்ம என்ன பண்றோம்னா, அந்த கடவுளுடைய அலைவரிசையில நம்மள போய் என்ன பண்ணிக்கிறோம், ஜாயின் பண்ணிக்கிறோம். அப்ப அன்னைக்கு கடவுளுடைய பிரசனத்தை நம்மளால உணர முடியும். யாரோ ஒருத்தவங்களை ரொம்ப நாள் மன்னிக்காம இருந்திருக்கிறோம், அன்னைக்கு ரொம்ப மனசு ஏத்துக்கிட்டு அவங்களை என்ன பண்றோம், முழுமையாக மன்னிச்சு அதுல இருந்து வெளியே வந்திருப்போம். அன்னைக்கு ரொம்ப கடவுளை உணர முடியும். ஏன் அப்படின்னா அன்னைக்கு கடவுளுடைய அலைவரிசையில நம்மளே ஜாயின் பண்ணிருப்போம். ஸோ அப்போ இந்த ஃபீல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அதுல நான் எப்போதும் கடவுளோடு இணைந்திருக்க
இந்த மாதிரியான கடவுளுக்கு உகந்த விஷயங்களை நான் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். சூப்பர். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். ஒரு பிச்சைக்காரி ஒருத்தி பார்க்க நல்லா வடிவா இருந்தா, ஆனா குண்டான வடிவா இருந்தா. நகர்வலம் போன ராசாவுக்கு அவளை பார்த்த உடனே பிடிச்சி போச்சு. கூட்டிட்டு போய் கல்யாணத்தை முடிச்சு அந்த புறத்துல விட்டுட்டாரு. அங்க சாப்பாட்டு விஷயத்துல எந்த குறையும் கிடையாது. வகை வகையான அணிதின உணவு விருந்துதான். ஆனாலும் குண்டா இருந்த அவ மெலிஞ்சு ஓடா தேஞ்சு போய்கிட்டே இருந்தான். இதை கேள்விப்பட்ட ராசாவே அவளை கூப்பிட்டு தன்னோடவே சாப்பிட வச்சு பார்த்தாரு. 1 மாசமா அவ சாப்பிட்டு பார்த்தாலும் மெலிஞ்சுதான் போய்கிட்டே கிடந்தா. ராசா கேட்டாரு, உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இந்த உடல் மெலிவு? என்ன காரணம்னாலும் மறைக்காம சொல்லு, மனம் திறந்து சொல்லு. நீ மறுபடியும் குண்டாகணும்னா என்ன வேணும்னு கேளு அப்படின்னு ராசா கேட்டப்ப அவ சொன்னாலாம், ராசாவே என்ன தனியான அறையில சாப்பிட விடுங்க, அன்றாட உணவை நான் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன், அங்க எனக்கு அந்த ஏற்பாடு செஞ்சு கொடுங்க உடனே அனுமதித்தார் ராஜா. அதன்படி ஏற்பாடும் செய்து விட்டார். கொஞ்ச காலம்தான். பழையபடி அவள் உருண்டு திரண்டு குண்டு வடிவாகி முந்திய மேனிக்கு ஆயிட்டா. ராசாவுக்கு ஒரே ஆச்சரியம், சாப்பாட்டை சாஸ்தியா திங்கிறாளா அப்படின்னா அதுவும் இல்லை. பின்ன என்னதான் காரணம்? எப்படி இவ குண்டானா? கேள்வி மண்டைய பிராண்டிக்கிட்டு இருந்ததுனால கண்டுபிடிக்க முடிவு செஞ்சாரு. தாப்பா போட்டுக்கிட்டு அவ சாப்பிட்ற முறைய பக்கத்துல அறையிலிருந்து ரகசியமா கவனிச்சாரு. அவ என்ன செஞ்சா தெரியுமாங்க? சாதத்தையும் கறியையும் கறி குழம்பையும் காய்கறிகளையும் ரசம் மோர் தயிர் என எல்லாத்தையும் ஒரு பெரிய ஏனத்துல போட்டு ஒட்டுமொத்தமா பிசைஞ்சா. அதையெல்லாம் பல உருண்டையா உருட்டி அந்த ரூம்ல அங்கனிக்கு அப்படியே பிடிச்சு வச்சா. ஒவ்வொரு உருண்டைக்கு முன்னாடி போய் நின்று பவ்யமா நின்னுகிட்டு, அம்மா தாயே இந்த ஏழைக்கு ஒருபடி அன்னம் கொடுங்கம்மா, ஒரு கரண்டி குழம்பு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டு ஒவ்வொரு உருண்டையா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. நீ மகராசியா இருமான்னு வேற ஒவ்வொரு உருண்டைக்கும் சாப்பிட்ட ஒருபாடு சொன்னா. இப்படி ஒவ்வொரு உருண்டைக்கு முன்னாடியும் போய் நின்று இப்படி சொல்லி தின்னா. அதனாலதான் அவள் குண்டாகி போயிட்டா. அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு தலையில அடிச்சுக்கிட்டானா ராசா. எப்படி இந்த கிராமத்து கதை? வழக்கமும் மனிதனை பற்றி கொண்டால் இப்படித்தான் பாடாய்ப்படுத்தி விடுமாம். நீ எதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாய். திறமையும் அப்படித்தான், அது செயல் அல்ல பழக்கம் என்கிறார் அரிஸ்டாட்டில். இது ஓஷோ. தாமரை இலையின் நீர் போல உங்கள் வாழ்வில் எதிர்மறை தாக்கங்களை தொடர விடாதீர்கள். எண்ணங்களிலும் செயல்களிலும் தூசு கலந்தால் பார்க்கும் உள்ளங்களிலும் மாசு கலக்கும், செயல் இழக்கும். மனம் விசித்திரமானது. கிடைத்ததை நினைத்து நிறைவடையாது, கிடைக்காததை நினைத்து தவித்து ஏங்கித் தொலைக்கும். உலகத்தில் நடமாடும் எதிரிகளை மடக்குவது வீரமிக்க செயல்தான். ஆனால் உள்ளத்தில் நடமாடும் எதிரிகளை மடக்குவதே அதிவீரமிக்க செயல். அடிக்கடி தவறு செய்பவன் அப்பாவி, அதே தவறை அடிக்கடி செய்கிறவன் தான் அடிமூடன். விரும்பியது தகரம் என்றால் அருகிலே வைரம் இருந்தாலும் மனம் ஒப்பாது. நினைவிருக்கட்டும் நட்பே, ஓடாத நதியும் தேடாத மனமும் தெளிவு கொள்ளாது. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. கடவுளுடைய உடனிருப்பை நாம் பெரும்பாலும் உணர முடிவதில்லை. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அது அடுத்ததா என்ன சொல்றாங்க? அடுத்ததா என்ன காரணம்னா, இன்னைக்கு நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், நம்மளுடைய பர்சனல் பிரச்சனையா இருக்கட்டும், வேலையில நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும். இந்த மாதிரி தருணங்கள்ல நம்ம சில நேரங்களில் கடவுளுடைய புரிதலை நம்ம உணர்ந்து கொள்வதே கிடையாது. கடவுளுடைய உடனிருப்பை நம்ம உணர்ந்து கொள்வது கிடையாது. நம்ம கூட தான் கடவுள் இருக்காரு அப்படின்றத நம்ம
மறந்து போய் நம்ம வந்து பல நேரம் கடவுளை திட்டதான் செய்றோம். ஸோ எல்லா நேரத்திலும் நம்மளோட கடவுள் இருக்காரு அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பா. அதாவது நம்ம பிரச்சனை இருக்குது, எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு தெரியுமா கடவுளே அப்படின்னு கேட்கறதுக்கு மாறாக பிரச்சனை கிட்ட போய் உன் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ற அளவுக்கு பெரிய கடவுள் என் பக்கத்துல இருக்காரு அப்படிங்கிற மனநிலை மாற்றம் தான் கடவுளை உணரச் செய்ய முடியும். கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வருவோம். நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாள்ல பேசிட்டு இருக்கிறோம். ஏன்னா கடவுள் எப்போதும் நம்ம கூட இருக்கிறார். ஆனால் அவருடைய உடனிருப்பை நம்மால் உணர முடிவதில்லை. அதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அது அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, எப்பவுமே நம்ம வந்து அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணிப்போம் இல்லையா? ஸோ இப்படி பண்றதுனாலையும் கடவுளுடைய உடனிருப்பை நம்மளால புரிந்து கொள்ள முடியாதற்கான ஒரு காரணமா கூட இருக்கு. கடவுள் நமக்குள்ள கொடுத்திருக்க திறமைகள் 1000 இருக்கும். ஆனா அதுல நம்ம கவனம் செலுத்துறது கிடையாது, சந்தோஷப்படுறதும் கிடையாது. அடுத்தவங்க கிட்ட என்ன இருக்கு, அடுத்தவங்க கிட்ட இது இருக்கே, என்கிட்ட இது இல்லையே, அவன் இப்படி இருக்கான், அவன் அழகா இருக்கான், நான் இப்படி இல்லையேன்னு சொல்லிட்டு இப்படி ஒருத்தரை நம்ம கம்பேர் பண்ணும் போது நம்ம கிட்ட இருக்கிற கடவுளுடைய உடனிருப்பை நம்ம புரிந்து கொள்ள முடியாம போயிடுது. ஏன்னா நம்ம அதை நினைச்சு புலம்பி இது இல்லைன்னு நினைக்கிறோமே தவிர இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை எண்ணினால்தான் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கடவுளை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று 5ஆம் செய்யுளுள் 3ஆம் கருத்தினை பார்க்கவிருக்கின்றோம். வழங்காத்துறை இழிந்து நீர் போக்கும் ஒப்ப விளைவு இல்லா பெண்டிர்தோள் சேர்வும் உழந்து விருந்தினனாய் வேற்றூர் புகழும் இம்மூன்றும் அருந்துயரம் காட்டும் நெறி. இன்று நாம் பார்க்கின்ற கருத்து உழந்து விருந்தினனாய் வேற்றூர் புகழ். அதாவது துன்பமுற்ற நிலையில் வேறு ஊருக்கு சென்று அங்கே விருந்தினனாய் இருக்க முயல்தல். ஒருவர் நன்றான ஒரு வசதியோடு வாய்ப்போடு திகழ்கிறார் என்றால் அவர் இன்னொரு ஊருக்கு விருந்தினராய் சென்றால் அங்கு மதிப்பு. ஆனால் இங்கு கையில் எதுவும் இல்லை, வறுமையற்ற நிலை, பசியாக இருக்கக்கூடிய நிலை. இந்த நிலையில் இன்னொரு ஊருக்கு சென்று அங்கு விருந்தினராய் இருப்பதற்கு முயல்கின்ற அந்த தன்மை இருக்கிறதே, அது அங்கு கேடு, அது அழிவு, அது நன்மைத்தனம் அல்ல என்பதைத்தான் இங்கு பதிவு செய்கிறார் நல் ஆதனார். இதை வலியுறுத்துகின்ற வகையில் வள்ளுவர் ஒரு குறளினை இவ்வாறு பதிவு செய்கிறார். தென்னீர் அடுவுர்க்கை ஆயினும் தான் தந்த துண்ணலின் ஊங்கினியதில். அதாவது நாம குடிக்கிறது வெறும் அந்த நீத்தண்ணின்னு சொல்றாங்க பாருங்க, சோற்று வடிகஞ்சி, வெறும் தண்ணி, அப்படி இதுதான் அந்த தண்ணீர் தான் என்றாலும் அது நம் உழைப்பால் வருகிறது என்றால் அது மகிழ்ச்சி. ஆனால் ஒரு பெரிய விருந்து, ஆனால் அது ஏதோ விருந்தினனாக அங்கு சென்று அதிலும் கையில் எதுவுமே இல்லாத நிலையில் அங்கு போனோம் என்றால் அது மதிப்பு குறைவு. அங்கு அப்படி போகக்கூடாது. ஆக நீ உழைத்து வாழ். அதில் எளிய உணவாக இருந்தாலும் அது போதுமானது, அது சிறப்பானது, மேன்மையானது. அத்தகைய தன்மையில் உயர்ந்து நிற்க வேண்டும். என்றோ ஒரு நாள் நாம் செல்கிறோம், அங்கு வழிப்போக்கனாக செல்கிறோம், அது எந்த ஊர் என்றே தெரியாது, அங்கு இருட்டி விட்டது, நகர முடியாது. அந்த நேரத்தில் அங்கே ஒரு நாள் ஓர் விருந்தினராக இருப்பது என்பது ஒன்றும் குறைவில்லை. அது தமிழ் பண்பாடும் கூட. ஏனென்றால் திண்ணை பண்பாடு என்று நமக்கு உண்டு. அந்த காலத்தில் முன்னர் நம் தமிழ் வீடுகளுக்கெல்லாம் முன்னர் அங்கே திண்ணைகள் இருக்கும். இன்றைக்கு திண்ணைகள் காணவில்லை, சுவர்கள் இருக்கின்றன. அங்கே ஒரு அறிவிப்பு பலகை இருக்கும், நாய்கள் ஜாக்கிரதை என்று. உள்ளே ஒரு நாய் கிடக்கும், அவ்வளவுதான். ஆனால் அன்று அப்படி அல்ல. இங்கு எவரும் எவருக்கும் அங்கு விருந்தினராய் வரலாம். திண்ணையில் அவர் ஒருத்தர் இருந்திருக்கிறார் என்றால் இரவு நேரத்திலே அங்கு சாப்பிடுவதற்கு முன்னர் கதவை திறந்து பார்ப்பார்கள், யாரேனும் இருக்கிறார்களா. அப்படி இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு உணவும் கொடுத்து, படுப்பதற்கு பாயும் கொடுத்து, அதன் பிறகு ஐயா உறங்கி ஓய்விடுங்கள், காலையில் எழுந்து நீங்கள் காலை சாப்பிட்டு செல்லுங்கள் என்று சொல்கின்ற பழக்கம் இருந்தால் தான் திண்ணை பண்பாடு. இன்றைக்கு அந்த பண்பாடும் இல்லை, திண்ணையும் இல்லை. ஆக இது மாற்றி அமைக்கப்பட வேண்டும். எனவே இந்த உலகமும் மாசடைந்து விட்டது. எவரை நம்புவது?
எவரை நம்பாமல் இருப்பது தெரியவில்லை. ஆனால் இயேசு சென்ற இடமெல்லாம் அங்கு எவரெல்லாம் ஏழைகளாக இருக்கிறார்களோ அவர்களை தேடிச் செல்கிறார். அதைத்தான் இந்த பாடலும் சொல்கிறது. ஏழைகள் வாழும் தெருக்களில் இறங்கி இயேசு நடந்து சென்றார். அப்படி சென்று ஒடுக்கப்பட்டவர்கள், ஏழைகள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, வாழ்வதற்கு வழி இல்லாதவர்கள், அவர்களையும் தூக்கி பிடிக்கின்ற, உயர்த்துகின்ற அந்த மேன்மைத்தன்மை இது உருவாக வேண்டும். ஆக இங்கு ஏழைகளாக இருக்கிறவர்கள் உண்மையான ஏழைகளாக இருக்க வேண்டும். இறைவனை மட்டுமே நம்புகிறவர்களாக, வேறு எந்த விதமான கள்ளங்கவனமும் இல்லாதவர்களாக, பணம் இருந்தால் நான் இத்தகைய தீயதெல்லாம் செய்வேன் என்கிற சூழ்ச்சித்தன்மை இல்லாதவர்களாக அவர் உண்மையான ஏழைகளாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த ஏழைகள் வாழ்வடைவதற்கு இங்கு வாய்ப்பு உள்ளவர்கள் திண்ணை பண்பாட்டின் அடித்தளத்திலே உதவ வேண்டும். அத்தகைய அந்த உதவி புரிகின்ற அந்த சூழல் வருகின்ற பொழுது இங்கு எவருக்குமே விருந்தினராக இருக்க முடியும். ஆனால் இன்று இருக்கின்ற இந்த சூழலில் கையில் இங்கு வாய்ப்பு இல்லாத எவரும் வேற்றூரிலே ஒரு விருந்தினராக இருக்க முயல்வது என்பது அது கூடாது. ஆக இங்கு எல்லாரும் உழைக்கட்டும், அந்த உழைப்புக்கேற்ற நற்பயன் எல்லாருக்கும் கிடைக்கட்டும், அதன் அடிப்படையில் நன்மைகள் உயரட்டும் என்று நாம் இங்கு உறுதியேற்றுக் கொள்வோம். அதை விடுத்து ஒருவேளை ஆழம் தெரியாத அல்லது இடமே தெரியாத தண்ணீரில் நீந்துவதற்கு முயல்வதோ, அதை போன்று இங்கு விருப்பம் இல்லாத ஒரு பொது மகளிர் அங்கு அந்த பாலியல் தொழில் நடக்கின்ற அந்த இடத்தில் ஒரு பெண்ணோடு உறவு கொள்வதோ, கையில் எதுவுமே வாய்ப்பான தன்மை இல்லாமல் வேற்றூரிலே விருந்தினராக இருப்பதோ அது கேடு விளைவிக்கும், அது நன்மை தராது என்கின்ற அந்த செய்தியை உள்ளத்தில் பதித்து கொண்டு திரிகடுகத்தின் இந்த சுக்கு மிளகு திப்பிலியை நாம் சுவைத்து மேன் மக்களாக உயர்வோம் என்று உறுதியேற்றுக் கொள்வோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு சொல் கெஸ்ட். வாங்க அந்த கெஸ்ட் ரூம் இருக்குது அப்படிம்பாங்க. அது ஆங்கிலம். ஆக தமிழ் என்னது? விருந்தினர். கெஸ்ட் ரூம் என்றால் விருந்தினர் அறை, அப்படி பயன்படுத்தலாமே. விருந்தினர் அறைகள் சிறப்பானதாக அமையட்டும். வாழ்த்துகள். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான திரிகடுகம் பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் கடவுளுடைய உடனிருப்பை நம்ம அடுத்து எந்த காரணங்களால புரிந்து கொள்ள முடியாம போயிடுது. ஸோ அடுத்ததான் என்ன காரணம் புரிந்து கொள்ள முடியாமல் போவதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனித மூளைகள் எப்படின்னா அந்த லாஜிக் டிபெண்ட் பண்ணியே இருக்கும். இப்போ ஒரு திரைப்படம் பார்க்குறோம்னா அந்த திரைப்படத்தில் இந்த லாஜிக் இல்லை, இதுல ஏன் லாஜிக் இல்லை, இது எப்படி நடக்கும் அப்படிங்கிற கேள்வி. அதே தான் நம்ம கடவுள்கிட்ட என்ன பண்றோம், அப்ளை பண்றோம். அது நடக்கிறதுக்கே வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம சொல்வதற்கு 1000 காரணங்கள் லாஜிக்கோட நம்ம என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். ஆனா அந்த லாஜிக்கே இல்லாம அதை நடத்தி காட்டுறவர் தான் யாருன்னா கடவுள். இது நம்ம லைஃப்ல நடந்த நிறைய அற்புதமான விஷயங்கள் நம்ம நினைச்சு பார்க்குறப்போ அது நடக்கிறதுக்கு வழியே இருந்திருக்காது. ஸோ அப்போ இல்லாத சூழல்ல அதை நம்ம இதெல்லாம் சரி ஓகே நமக்கு அவ்வளோதான் போல அப்படின்னு நினைச்சு கைவிட்டு விடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த தருணத்துல பார்த்தீங்கன்னா அவருடைய உடனிருப்பு நமக்கு என்ன ஆகும், நம்ம அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான சரியான விளக்கம் நம்ம கிட்ட கொடுக்கவே முடியாது. ஏன்னா அதுதான் மிராக்கிள் நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ நம்ம பல நேரங்களில் லாஜிக்கை மட்டுமே ஃபோக்கஸ் பண்றோம். இதெல்லாம் இவ்வளவு கஷ்டமா இருக்குது, இதெல்லாம் இப்படி போனா உதவி செய்ய மாட்டாங்க, இதுக்கு இப்படி ஒரு தடைகள் இருக்கு அப்படிங்கிற காரணங்களை மட்டுமே நாம் ஃபோக்கஸ் பண்ணா கடவுளுடைய உடனிருப்பையோ அவருடைய குரலையோ நம்மால் கேட்க முடியாது. அந்த நேரத்தில் அந்த லாஜிக் அது என்னவானாலும் இருக்கட்டும், எவ்வளவு பெரிய தடைகளானாலும் இருக்கட்டும், அந்த தடைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் பண்ணுவதற்குரிய ஆற்றல் கடவுள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக கடவுளுடைய உடனிருப்பை நம்மால் உணர முடியும். கண்டிப்பா அந்த நம்பிக்கையை நம்ம புரிந்து கொள்ளும், கற்றுக்கொள்ளும். தொடர்ந்து பேசலாமே படுத்த பகுதி பார்க்கலாம். இணைய போதை. இன்றைய உலகில் விசிறி சத்தம் கூட வைரலாகலாம். அந்த ரகசியம் என்ன? மனம் அழுத்தம் அதிகமாக இருக்கிறதா? ஒரு மென்மையான சப்தம் உங்கள் மூளைகளை அமைதிப்படுத்தி விடக்கூடும். சமூக ஊடகங்களை பார்க்க தொடங்கினால் அதில் வரும் காட்சி பதிவுகளை பார்க்காமல் இருக்க முடியவில்லையே. ஏன் தெரியுமா? மகிழ்ச்சி ஹார்மோன், காதல் ஹார்மோன் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? ASMR காணொளிகள் என்றால் என்ன? அதற்கான பதிலை வலை உலகத்தின் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். வாருங்கள். அருள்வாக்கு பகுதி. விடுதலை பயணம் 3. மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்ரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தின் மேற்றிசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஓரேபை வந்தடைந்தார். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவிலே தீ பிழம்பில் அவருக்கு தோன்றினார்.
அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அம்முட்புதர் தீந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். அங்கேயே கூடாரம் அமைத்து அந்த பிரமிப்பிலேயே அல்லது பரவச நிலையிலேயே இருந்துவிட வேண்டும் என்று மோசே நினைத்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் கடவுள் அவரை மலையிலிருந்து இறங்கி போகச் செய்கிறார். எகிப்தில் அடிமைப்பட்டு கிடக்கும் மக்களை மீட்க அவர் அனுப்புகிறார். தூக்கத்திற்காகவோ அல்லது மன அழுத்தத்தை குறைக்கவோ ASMR வீடியோக்கள் பார்க்க ஆரம்பித்து பிறகு அது இல்லாமல் இருக்க முடியாது என்ற நிலைக்கு செல்வது பிரெயின் டிங்கிள்ஸ் எனப்படும் உணர்வின் மீதான மூளையின் ஈர்ப்பினால் ஏற்படுகிறது. சமூக ஊடகங்கள் வந்த பிறகு சமூக ஊடகங்கள் தருகின்ற போதையில் பலரும் மிதக்கின்றனர். சிலர் குடும்பத்தை பற்றி கூட அக்கறைப்படுவதில்லை. கிணற்று தவளைகளைப் போல தான் கண்டதே உலகம் என்கின்றனர். அவர்களை ஊக்கப்படுத்துவது போல சமூக ஊடகங்களில் பல புதுமைகள் புகுத்தப்பட்டிருக்கின்றன. அதில் ஒன்றுதான் ASMR, ஆட்டோனமஸ் சென்சரி மெரிடியன் ரெஸ்பான்ஸ் காணொளிகள். இத்தகைய காணொளிகள் பார்வையாளர்களின் புலன்களுக்கு ஒருவிதமான கிளர்ச்சி ஏற்படுத்துவதோடு இதமான உணர்வை தூண்டி எழுப்புகின்றன. எடுத்துக்காட்டாக முடி வெட்டுவது, புற்களை வெட்டுவது, வீட்டை சுத்தம் செய்வது, காகிதத்தை மெதுவாக கிழிப்பது, பலூன்களில் தண்ணீர் நிரப்பி அதனை ஸ்லோ மோஷனில் உடையச் செய்வது, யூடியூப் மற்றும் இன்ஸ்டா பக்கங்களில் வரும் இவ்வகை ASMR காணொளிகள் மன அழுத்தத்தை குறைத்து மனதை ஆற்றுப்படுத்துகின்றன என்று ஆய்வுகள் கூறுகின்றன. இவ்வகை காணொளிகள் உடல் முழுவதும் செயல்படும் நரம்பூக்கிகளை, நியூரோ ஹார்மோன்ஸ், குறிப்பாக டோபமைன் மகிழ்ச்சி ஹார்மோன், ஆக்சிடோசின் காதல் ஹார்மோன் மற்றும் எண்டோர்பின்கள் வலி நிவாரணி ஆகியவைகளை விழித்தெழச் செய்து மனதை குளிர்விக்கின்றன எனலாம். அளவு மீறினால் அமிர்தம் நஞ்சு என்பது போல அதிக அளவில் நுகரப்படும் ASMR காணொளிகள் பல்வேறு உடல் மற்றும் மனநல பாதிப்புகளையும் அறிவிக்கின்றன. குறிப்பாக ASMR காணொளிகள் அதிக அளவில் பார்க்கப்படுவதால் தூக்கமின்மை, நேர விரயம், போதை மயக்கத்தில் திளைத்திருப்பது போன்ற உணர்வு, பதட்டம், உடல் பருமன் போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம். தொடர்ந்து ASMR வீடியோக்கள் பார்ப்பதால் உங்கள் மூளை அந்த தூண்டுதல்களுக்கு பழகி போயிருக்கும். எனவே எப்போதும் காதுகளில் ஹெட்போன் மாட்டிக்கொண்டே இருக்காமல் இயற்கையான சத்தங்களை கேட்க பழகுங்கள். தூங்குவதற்கு முன் போனை பார்ப்பதற்கு பதில் ஒரு புத்தகத்தை படியுங்கள். இது கண்களுக்கும் மூளைக்கும் இயற்கையான சோர்வை தந்து தூக்கத்தை வரவழைக்கும். ஆழ்ந்த மூச்சு பயிற்சி அல்லது தியானம் செய்வது உங்கள் மனதை அமைதிப்படுத்த உதவும். இன்று சமூக ஊடகங்களில் வரும் சில வீடியோக்களைப் போல சிறிய ஒலி, நெருப்பின் சலசலப்பு, மலையின் பிரமிப்பு, காற்றின் ஓசை மோசேயின் மனதை வெகுவாக ஈர்த்திருக்க வேண்டும். ஆனால் மோசே அப்பரவச நிலைக்கு தன்னை அடிமைப்படுத்திக் கொள்ளவில்லை. கடவுள் கொடுத்த அழைப்பை ஏற்று எகிப்திற்கு சென்று மக்களை விடுவிக்கின்றார். இன்றைய டிஜிட்டல் ஓரேபு மலைகள் சமூக ஊடகங்கள் எனலாம். பரவசப்படுத்தும் காட்சிகளை அல்லது சத்தங்களை உணரச் செய்து நம்மை தேனில் விழுந்த தேனீக்களை போல போதையில் விழ செய்கிறது. இத்தகைய ஈர்ப்புகளை மையமாக கொண்டு பல காணொளிகள் இன்று தயாரிக்கப்படுகின்றன. இத்தகைய வீடியோக்களுக்கென்றே பல ஆயிரம் பார்வையாளர்களும் உள்ளனர். அமைதியையும் ஆறுதலையும் ஒருவர் மற்றவரின் சிரிப்பில் கண்டு அனுபவிப்பதே உச்சக்கட்ட பேரின்பம் எனலாம். சிற்றின்பங்களை விட்டு பேரின்பத்தை நாடி தேடுவோம். இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலை உலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நம் கடவுளுடைய உடனிருப்பை பல நேரங்களில் உணர முடிவதில் இதற்கான காரணங்கள் அடுத்ததா என்ன சொல்றாங்க? அடுத்ததா என்ன காரணம் சொல்றாங்கன்னா, கடவுளோட இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த உறவு இருக்கு இல்லையா, கொஞ்சம் பாஸ் ஆயிருக்கும். எப்படின்னா நம்ம அவரோட பண்ண முடியும், அவரோட பேச அந்த நேரங்களை குறைத்துக் கொள்விருப்போம். ஸோ இதனால நம்ம வந்து கடவுள் கிட்ட இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி அவருடைய புரிதலை நமக்கு உணர முடியாம போயிடும். நிச்சயமா நம்முடைய சொந்த பந்தங்களே நினைச்சு பார்க்கலாம். சிலர்ட்ட வந்து ஒரு நாள் 2 நாள் போன் பேசாம இருக்கிறோம், இல்ல ஒரு மாசம் அப்படின்னா ஒரு கட்டத்துல வருஷக்கணக்கில் இருக்கக்கூடிய உறவுகள்லாம் நமக்கு மறந்தே போயிருக்கும். ஏன் அப்படின்னா அவரோட நம்ம என்ன இல்லை, தொடர்புல இல்லை. அப்ப அது போல நாம் தொடர்ந்து என்னாலும் கடவுளோடு
ஜபத்தின் வாயிலாக, அவரோடு பேசுவதன் வாயிலாக, நம்மளை நாமே தியானிப்பதன் ரெஃப்ளெக்ட் பண்றது வாயிலாக எப்படிலாம் நம்ம தொடர்புல இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா அவருடைய உணர்வு என்ன பண்ண முடியும், உணர முடியும். இதுக்கு பாஸ்வேர்ட்டா நிச்சயமாக கடவுளுடைய உணர்வை நம்மால் உணர முடியாமல் போய்விடும். திருத்திக் கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, கொய்யாவள சாகுபடியில் நம்ம இப்போ கவனிக்க வேண்டியது. ஏன்னா அடுத்து வரக்கூடிய மாதங்களில் நமக்கு சாலைகளில் பயணிக்கக்கூடிய பெரும்பாலான பயணிகள் வாங்கி சாப்பிட்ற முக்கியமான கனி கொய்யா தான். அப்போ அந்த கொய்யாவுடைய விளைச்சல் இந்த காலத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு கொய்யா செடியிலையும் நீங்கள் வரப்பில் நின்று கொய்யா செடியை பாருங்கள், உங்களுக்கே தெரியும் கொய்யா இலையோட கலர் அந்த பொதுவான பச்சை இருந்துட்டதுன்னா தப்பிக்குங்க. மஞ்சளாக இருந்தாலோ, பழுப்பு நிறம் ஓரத்தில் பழுப்பு இருந்தாலோ, மஞ்சள் புள்ளிகள் இருந்தாலோ, வரப்பில் நின்று உங்கள் பயிரை பார்த்தீங்கன்னா அந்த சரியாக இல்லைன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ரெண்டு காரியம். முதல் தண்ணீரை சரி பண்ணுங்க. நிறைய தண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தண்ணீரோட எண்ணிக்கையை குறைங்க. தண்ணி கொடுக்காமல் இருந்தீங்கன்னா தண்ணி கொடுங்க. தண்ணீர் ஃபஸ்ட்டு. பொதுவான ஈரம் முக்கியம் 1. 2வது, லேட்ரல் அந்த கருப்பு கலர் பைப்பு போட்டிருக்கீங்கன்னா செடியை ஒட்டி போடாமல் 1/2 அடி தள்ளி போடுங்க, 3/4 அடி தள்ளி போடுங்க. 3வது, ஒவ்வொரு மரத்துக்கும் 200 கிராம் சுண்ணாம்பு கடையில் விற்கிது இல்லைங்களா, அல்லது 3 கைப்பிடி இப்படி அள்ளி மரத்தை சுற்றி போட்டு விடுங்க. 3 கைப்பிடி. அதே மாதிரி சாம்பல் இருக்கு இல்லைங்களா, நெல் உமி சாம்பல்லேருந்து எந்த சாம்பலாக இருந்தாலும் 3 கைப்பிடி அல்லது 4 கைப்பிடி அப்படி போட்டு விடுங்க. சும்மா டெக்கரேட் பண்ண வேணாம். தோண்டி உள்ளே போட்டு மூடி சுற்றி வர போட்டு ஈரத்தில் காலில் மிச்சு விட்டாலே போதும். அடுத்தடுத்தது உள்ளே போய்க்கும். 3 ஆச்சுங்களா. 4, காய் சாஃப்டாக இருக்கணும்னா தழைச்சத்து முக்கியம். அதுக்காக மக்கின சாணம் இருந்தால் ஒரு 10 கிலோ, ஒரு மரத்துக்கு 10 கிலோ போட்டு விடலாம். 20 கிலோ வரலும் கூட போடலாம். 4வது, அடுத்து பார்த்தா வேறு அழுகல் வராமல் இருக்க 200 லிட்டர் தண்ணியில் பக்கத்தில் இருக்க வேளாண்மை துறையிலையோ அல்லது தனியார்கிட்டையோ அந்த ட்ரைகோடர்மா விரிடின்னு ஒரு திரவம் இருக்குது பார்த்தீங்களா, நான் சொல்லுவேன்ல, 100 லிட்டருக்கு 1 லிட்டர் கலந்துக்கங்க. மரத்துக்கு 1 லிட்டர் ஊற்றி விட்ருங்க. இனி வரக்கூடிய மாதம் ஒன்றுலையும் ஊற்றணும். ஏன், நீங்கள் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, மழைக்காலத்தில் வேர் அழுகல் வரும். மழைக்காலம் முடிஞ்சு பனி வர்றப்ப அந்த மாவு பூச்சி வந்துடும். மாவு பூச்சி வரும் இல்லைங்களா, அடுத்து வரும். அதுக்கடுத்து என்ன வரும், பேன் வரும். காய் ஃபுல்லாக சொறியாக பிடிச்சி யாரோ கோடு போட்ட மாதிரி ஒரு கோடாக விழுகும் இல்லைங்களா. நீங்கள் அதை கொண்டு போய் வச்சிங்கன்னா வாங்குறவங்க எடுத்தோடனே அந்த கோடு இருக்கிறது ஏதோ தப்புன்னு நினச்சிட்டு வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை பச்சையாக இருக்கணும், வலுவலுன்னு இருக்கணும். அப்போ இந்த தொல்லை வரக்கூடாதுன்னா இது என்ன அப்படின்னா, பூ காய் இந்த சைஸ் வருது பார்த்தீங்களா, ஒரு பூச்சி அதோட மூக்கில், தேயிலை கொசுன்னு பேர், மூக்கில் சுரண்டுறது. அதை சாப்பிட்றலாங்கன்னு சுரண்டுறது, சாப்பிட முடியாது. அதால் குத்துனா சாறு வரும்னு நினைக்கிறது, சாறு வராது. அப்போ அந்த கோடு பெருசாகிறப்ப, அது மூக்கில் போடுறது சின்ன கோடு தான், பட் பெருசாகிறப்ப அது நமக்கு அப்படியே ப்ரௌன் கலரில் கோடு தெரியும். ஒரு சில நேரம் ஒரு சில வகை சாறு உறிஞ்சு பூச்சி கடிக்கிறப்ப அதோட உடம்பு இப்படி பள்ளமாக போயிடும். இந்த பள்ளமாக அந்த இடத்துலையும் ஒரு ஏதோ பழுப்பு நிறமாக ஒரு பள்ளம் வந்துடும். இதெல்லாம் நமக்கு விற்பனையை குறைக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறேனுங்க, ஒரு சில கவனம். 200 இந்த சாம்பல் போடுறோம்ல, சுண்ணாம்பு போடுறோம்ல, பயிர் திடமாயிரும், இலை திடமாயிரும். அளவாக தண்ணி கொடுக்குறப்ப இலை திடமாயிடுச்சுன்னா பூச்சி கடிக்காது, நோய் வராது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம தெளிச்சுக்கிறோம். இதை செய்கிறப்ப முக்கியமாக என்ன, இந்த எருக்கு கரைசல் கொஞ்சம் சிரமம், வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் சிரமங்க. இருந்தாலும் அதோட முக்கியத்துவம் என்ன, அந்த திரவத்தில், அதாவது 200 லிட்டர் ட்ரம்மில் 150 லிட்டர் தண்ணீர் உடைச்சா ஒரு 20 குச்சி எருக்கு குச்சி, இலை பூ தண்டு காயின்னு ஊற வைக்கிறோம். 1 வாரம் ஊற வச்சா தண்ணியை கீழே கொடுக்குறோம், அதை தெளிக்கிறோம். என்ன செய்யும்,
மெக்னீசியம் போரான் இந்த 2 சத்தையும் கொடுக்கும். அப்படி கொடுக்குறப்ப கல் மாதிரி காய் இருக்கும், பளபளன்னு வரும். போரான் கொடுத்தீங்கன்னா உருண்டையாக வரும், மொழு மொழுன்னு வரும். ஒருவேளை என்னால் செய்ய முடியல, இது கடையில் போரான்னு பவுடர் விற்கும், சோலு பார் அப்படிங்கிற போரான் பவுடர் விற்கும். 300 கிராம் 100 லிட்டர் தண்ணி கலந்துக்கங்க. 15 நாளைக்கு ஒரு முறை தெளிச்சுக்கிட்டே வாங்க. போரான் வேணும், மெக்னீசியம் வேணும், சாம்பல் வேணும். இது 3 தான் இனிப்புக்கு அடிப்படை. அதுக்கு என்ன செய்யலாம்? கடல் பாசி உரம் 1/2 லிட்டர் கலந்துக்கலாம். கலந்தும் தெளிச்சிங்கன்னா காயும் சிறப்பாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், அதே மாதிரி அழகாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயரும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டோம். கடவுளுடைய உடனிருப்பை நம்ம எப்படி புரிந்து கொள்ளாம போறதுக்கான காரணம் அடுத்தது என்ன? ஸோ அடுத்தது என்னன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய பகை உணர்வு, வெறுப்புணர்வு, இது போன்ற பல கசப்பான உணர்வுகளை நாம் உள்ளே தாங்கி நிற்பதால் நம்மால் கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுக்க முடிவதில்லை. ஏன் அப்படின்னா, எனக்குள்ள பழி வாங்கக்கூடிய என்ன இருக்கிறப்ப நான் கடவுளை பெருசா என்ன பண்ண மாட்டேன், தேட மாட்டேன். நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம அந்த நேரம் கடவுளை போய் பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவோம்னா வெக்கப்படுவோம். ஏன்னா எனக்குள்ள என்ன ஒரு தீய எண்ணங்கள் எல்லாம் இருக்குது. அப்ப அதை வைத்துக்கொண்டு ஒரு கோவிலுக்கு செல்வதோ இல்லை நன்மையை நற்கரணை உட்கொள்வதோ என்னால் முழு மனதோடு என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்போ உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கசடுகளை நான் வெளியேற்றுகின்ற பொழுதுதான், பகை உணர்வை விட்டு ஒழிக்கின்ற பொழுதுதான், வெறுப்புணர்வை விட்டு ஒழிக்கின்ற பொழுதுதான் என்ன பண்ண முடியும், என்னால் கடவுளால் உணர முடியும். இல்லை அப்படின்னா கடவுளுடைய உடனிருப்பை என்னால் உணர முடியவே முடியாது. சூப்பர். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில வெரிகோஸ் வெயின் பத்தி நம்ம இன்னைக்கு பேசலாம், பார்க்கலாம். இது வர்றதுக்கு என்ன காரணம், இதை தவிர்ப்பது எப்படி, யாருக்கெல்லாம் இந்த பாதிப்பு வருது? இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லும் போது பொதுவா அந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எப்படி அது முதல்ல தெரியும் அப்படின்னா, அவங்களுடைய கால் பகுதியில, முட்டிக்கு கீழே இல்லை முட்டிக்கு மேல பின்பகுதியில இந்த பச்சை நரம்பு மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். இதுதான் ஆரம்ப நிலை. இதை பெரும்பாலும் என்ன, இப்போ நிறைய பேருக்கு இது ஒரு பிரச்சனையாவே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஆரம்ப நிலையில வலியோ உறுத்தலோ எதுவும் பெருசா இருக்காது. அதனால அது அவங்க கண்டுக்காம விட்டுடுவாங்க. பட் அது மாதிரி பச்சை நரம்பு தெரியுது அப்படின்னாலே ஓகே, அப்ப நமக்கு கால் பகுதியில ரத்த ஓட்டம் கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு, சீராக இல்லை அப்படின்றது அவங்க புரிஞ்சுக்கணும். சிலந்தி வலை போல காணப்படலாம். ஆமா, சின்ன சின்னதா தெரிய ஆரம்பிக்கும். சிலது கொஞ்சம் அப்படியே நாளாக கொஞ்சம் பெருசாகும். இது பெரும்பாலும் யாரு ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நின்றுட்டே இருக்கிறாங்க, இல்ல ரொம்ப நேரம் கால் தொங்க போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி இந்த வெரிகோஸ் வெயின் பிரச்சனைகள் அதிக அளவுல நம்ம பாக்குறோம். கொஞ்சம் ஆக்டிவா இப்போ நடந்துட்டே இருக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமா வராது. ஒரே இடத்துல நிக்கிறது, அந்த கால் மூவ்மெண்ட் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவா இருக்கு, ரொம்ப நேரம் கீழே தொங்க போட்டே நிக்கிறாங்க அப்படின்ற போது இது பிரச்சனைகள் அதிகமா ஆகும். நம்ம இப்போ வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஒர்க்கிங் உமன் பெண்களுக்கு நிறைய பார்க்குறோம். அதே போல வயது ஆக ஆக இந்த மாதிரி சில பேருக்கு அவங்களுடைய வேலையோட காரணமாகவே ஒரே இடத்துல நின்றுட்டே வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ போலீஸ்மேனா இருக்கலாம், அல்லது சேல்ஸ்மேன், இல்லை குறிப்பிட்ட கடையில சூப்பர் மார்க்கெட்ல சர்ஜனா இருக்கலாம். ஆமா, அது மாதிரி யாருக்கு ரொம்ப நேரம் இருக்கலாம். கண்டிப்பா அது மாதிரி நின்றுட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். ஸோ ஆரம்ப நிலையிலேயே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆரம்ப நிலையிலேயே அதை நம்ம கவனிச்சு அதுக்கு சிகிச்சை எடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். இன்றைய காலகட்டத்துல எல்லாம் ஒரு ஏசி ரூம்ல சேர்ல உட்கார்ந்து டேபிள் ஒர்க் பாக்குற மாதிரி இருக்கு. இவங்க ஒரு 1/2 hour உட்கார்ந்துட்டு ஒரு 2-3 minutes எழுந்து மூவ் பண்ணி போயிட்டு வரலாம். அப்போ இதுல தவிர்க்க முடியும். இதே வந்த பிறகு சிலருக்கு அது பெருசாக உடைத்து வெளிப்பாடு தெரியும். அதுதான் வெரிகோஸ் வெயின். இது நம்ம கண்ணில் பார்த்த மாத்திரத்திலேயே கண்டுபிடிக்கலாம். சிலருக்கு வலி இருக்கும், சிலருக்கு வலி இருக்காது. ஆனா இந்த வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறதே நமக்கு உடம்புல இருந்து மேலிருந்து கீழ் நோக்கி போன பிளட் கீழ இருந்து மேல் நோக்கி போறதுல பிரச்சனை, தடை. அதுதான் வெரிகோஸ் வெயின் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் எல்லாருக்கும் பாதிப்பா இருக்கு. இது கூட உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கும் இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்மோக்கிங், ஆல்கஹால் பழக்கம் இருக்கிறவங்களுக்கும் இது வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கூட மிகுதின்னு சொல்லலாம்.
அது மாத்திரம் இல்ல, மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு கூட வெரிகோஸ் வெயின் இருக்கு. வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்களுக்கும் மலச்சிக்கல் இருக்கு. அதனால ஜென்ரலா நம்ம சொல்லுவோம், மலச்சிக்கல் தான் எல்லா நோய்க்கும் மாஸ்டர் காஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மூல காரணம் மலச்சிக்கல். அப்ப மலச்சிக்கலை முதல்ல தவிர்த்தாலே பலவிதமான நோய்கள் வராமல் தடுக்கவும் முடியும், பாதுகாக்கவும் முடியும். அதுக்குண்டான டயட், உடற்பயிற்சி இதெல்லாம் தான் நம்ம சொல்லித்தரோம். இப்போ வெரிகோஸ் வெயினுக்கு சர்ஜரி பண்ணிட்டா அதுதான் தீர்வா? எப்படி? அதாவது ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் போகும்போது சர்ஜரி பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆரம்ப நிலையிலேயே நம்ம அதை கவனிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம எவ்வளவு சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது மருந்துகள் மூலமாகவும் உடற்பயிற்சி மூலமாகவும் ஒரு ஆரோக்கியமான உணவு மூலமாகவும் இந்த பிரச்சனையை நாம் சிறந்த அளவில் அதை சரி பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு தெரிய ஆரம்பிக்கும். அப்போவே அது அவங்க அதுக்கு கவனம் எடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் செய்ய ஆரம்பிக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அப்பப்போ கால் வலிக்கும், திடீர்னு கால் இழுத்து பிடிக்கும், இல்லை கால் வீக்கம் வரலாம், அல்லது அந்த காலோட அந்த தோல் பகுதி நார்மல் கலரை விட கொஞ்சம் டார்க் ஆக ஆரம்பிக்கும். இதெல்லாம் தெரியும் போதே ஓகே, அப்போ நமக்கு காலில் ரத்த ஓட்டம் குறையுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே அதுக்கான நிவாரண முறைகள் அவங்க செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நமக்கு எளிதில இந்த பிரச்சனையை நம்ம கட்டுப்படுத்த முடியும். அதை கவனிக்காம விடும்போது தான் நாள் ஆக பிரச்சனை அதிகமாயிட்டே போகுது. இப்போ சில பேருக்கு நம்ம சொன்னோம், ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியே வேலை இருக்கலாம், இல்லை ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கிற மாதிரி வேலை இருக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட சில பேருக்கு அதுலேயே சில சிம்பிள் எக்ஸசைஸ் உட்காந்துட்டே பண்ணக்கூடிய சில உடற்பயிற்சிகள் இருக்கு. நின்றுட்டு பண்ணும்போதே நம்ம காலை சில மூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தோம்னாலுமே இந்த ரத்த ஓட்டத்தை நம்ம அப்படியே படிப்படியா சிம்பிள் எக்ஸசைஸ் மூலமாவே நம்ம அதை சரி பண்ண முடியும். கூட தேவைக்கேற்ற மாதிரி உணவு முறைகளும் மருந்துகளும் எடுக்கும்போது அது சிறப்பாக அமையும். இப்போ இந்த வெரிகோஸ் வெயின் எல்லாருக்கும் வலி ஏற்படுறது இல்ல. ஆனா வலி ஏற்பட்டால் அது உடனே கவனிக்கப்படுவாங்க. சிலருக்கு வெரிகோஸ் வெயின் மேக்சிமம் பாதிப்பு இருக்கும், ஆனா வலி இருக்காது. இதுதான் ரொம்ப ஆபத்தானது. இது ஒண்ணு. இன்னொன்னு, அதுல சிலருக்கு அரிப்பு ஏற்பட்டு அது சொரிச்சு விட்டுருவாங்க, அதுல ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல 2 பிரச்சனை இருக்கு. ஒண்ணு புண்கள் வந்தால் ஆறவே செய்யாது, ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் இல்ல, அதனால புண்கள் ஆறாத நிலை, நாட்பட்ட புண்கள் ஆயிடுது. இன்னொன்னு, இதுல ப்ளீட் ஆக ஆரம்பிச்சா சிலருக்கு அந்த ப்ளீட கண்ட்ரோல் பண்ண முடியாது, ப்ளீடிங்க ரொம்ப பிச் அடிச்சு பிளட் லாஸ் ஆகுற நிலைமை கூட வருது. அதனால ஆரம்ப நிலையிலேயே இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்னு தெரிஞ்சு கொண்டு சிகிச்சை எடுப்பது மிக மிக அவசியம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த வயதினருக்கும் இப்போ இந்த பிரச்சனைகள் வருது. காரணம் இந்த ரீசன்ஸ் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதுதான் முக்கியம். அது இல்லாம நிறைய காய்கறி, கீரைகள், பழங்கள், முக்கியமா உடற்பயிற்சி செய்யணும். இதுக்குன்னு சில எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ட்ரீட்மெண்ட் இருக்கு, அதை எடுக்கணும். இப்ப ஆறாத புண்கள் ஆத்துறதுக்கு நம்ம கிட்ட ஆயில் இருக்கு, கேப்சியூல் இருக்கு, அதெல்லாம் நம்ம கொடுக்குறோம். அது எந்த வகையான புண்ணா இருந்தாலும், அல்சரா இருந்தாலும், இல்ல உங்களுக்கு வெரிகோஸ் வெயினா இருந்தாலும், பைல்ஸ் கூட சிலருக்கு நீண்ட நாட்களாக இருக்கு. சிலருக்கு பாத்தீங்கன்னா டயபெட்டிக் அல்சர், பல ஆண்டுகளா புண்கள் ஆறாத நீண்ட நாட்கள் புண்கள் குணமாக அதுக்கெல்லாம் உண்டான மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு. அதை முறையா கடைபிடித்து முறையா டயட்லாம் ஃபாலோ பண்ணி பயிற்சிகள் செய்தால் யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு நிச்சயம் நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு நம்ம அட்வைஸ் கொடுக்குறோம். இப்ப ஃபாலோ பண்ணவங்க நல்லா குணம் இருக்காங்க. இப்ப சிலர் அந்த ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க, அவங்க எல்லாம் இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதே ஃபாலோ பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்க, இது நீங்க ஒரு தடவை வெரிகோஸ் வெயினுக்கு ஒரு இடம்னு சொல்ல முடியாது அறுவை சிகிச்சை, ஏன்னா பல இடத்துல அது வரும். அப்ப பல இடங்கள்ல செய்தாலும் கூட அவங்க திரும்ப இதையெல்லாம் கடைபிடித்தால் மாத்திரம்தான் அவங்களுக்கு மேலும் உபாதைகள் வராமல் பாதுகாக்க தடுக்க முடியும். அவங்க அப்பவும் இதே மாதிரிதான் நான் நின்றுட்டு வேலை பார்க்கறேன் அப்படின்னு சொன்னா பிரச்சனை. ஒரு இடத்துல அதிகமா முன்ன போலவே இருக்கேன் அப்படின்னா அது பலன் அளிக்காது, குணம் ஆகாது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்திய பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் மகிழ்ச்சியோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கடவுளுடைய உடனிருப்பை நம்மால் உணர முடிவதில்லை, அதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி
ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க? ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுளை எப்போ நம்ம வந்து வெளியில தான் தேடிட்டு இருக்கோம், எப்போவுமே தேடிட்டு இருக்கோம். ஆனால் கடவுள் நமக்குள்ளே தான் இருக்காருன்றத நம்ம ஒரு நாளுமே உணர்றதே கிடையாது. எப்போவுமே நம்ம கூட தான் இருக்காரு. நம்ம என்ன செஞ்சாலும் கடவுள் நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்தினாதான் அந்த வேலையை நம்மளால செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்றத நம்ம உணரும் பொழுது தான் கடவுளுடைய உடனிருப்பை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். ஆனால் நம்ம அப்படி பண்ணாம வெளியில தேடிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இருக்கக்கூடிய இடம் ஏதோ அங்கே தேடினா தான் தொலைத்த பொருளை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ இறைவன் நமக்குள்ள இருக்கிறார், நம்முடைய உள்ளங்களில் இருக்கிறார். அப்போ நம்ம உள்ளங்களில் அவரை மறைத்து வைக்கும் வண்ணம் என்னென்ன விஷயத்தெல்லாம் உள்ளுக்குள்ள வச்சிருக்கோமோ அதெல்லாம் தூக்கி வெளியே வச்சுட்டாலே உள்ளே மறைந்திருக்கக்கூடிய அவர் நமக்கு வெளியே புலப்பட்டு விடுவார். அப்போ அதன் வாயிலாக கடவுளுடைய உடனிருப்பை நம்மால் உணர முடியும், புரிந்து கொள்ள முடியும். சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை. இந்த சிந்தனை கொடுத்த மகிழ்ச்சியோடு இன்னைக்கு யாரெல்லாம் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறாங்க பார்க்கலாம். டார்விஸ் எல்வின் இன்று தனது 2ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா மைக்கேல் அமலதாஸ், அம்மா டோனி ஷாலினி, அம்மாச்சிகள் நிர்மலா, அற்புதம் மேரி, தாத்தா ஜஸ்டின், அப்பாயி, தாத்தா, அத்தை, மாமா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். திண்டுக்கல்லை சேர்ந்த சேவியர் செல்வராஜ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் மனைவி கரோலின் எலிசபெத், மகள் ஜெர்மா ஜோஷிகா, மகன் நெல்ஜோ பெக்காம், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழாக்கோளம் பகுதி நம்ம பார்த்தாச்சு. இன்றைக்கு பிறந்தநாள், திருமண நாள் காண எல்லாருக்குமே சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவங்களுக்கான இறை ஆசிரியம் காத்துட்டு இருக்கு, அதையும் பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளிலே ஆண்டவர் நம் வாழ்க்கைக்கு என்ன வழிகாட்டுகிறார் என்று இறைவார்த்தையிலே காண்போமா? கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலே இதோ பவுலடியார் இப்படி கூறுகிறார்: அன்பையே கொண்டிருங்கள், அது அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். அன்பையே கொண்டிருங்கள், அது அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். நண்பர்களே, குடும்பத்தில் நாம் வாழ்ந்தாலும், தனி மனிதராக நாம் வாழ்ந்தாலும், இந்த சமுதாயத்திலே நாம் ஒருவராக இருக்கின்ற நிலையிலே நமக்கு அன்பு மிக மிக முக்கியமானது. கடவுள் மீது அன்பு, மற்ற மனிதர் மீது அன்பு என்பதுதானே நமது திருமறையினுடைய சுருக்கம். அந்த விதத்திலே இன்று பவுலடியார் நமக்கு கூறுவது, அன்பையே உங்கள் நெறியாக கொண்டிருங்கள். உங்கள் வாழ்க்கையின் நெறியாக என்ன பேசினாலும் என்ன செய்தாலும் அதை அன்போடு செய்து, அந்த பேச்சுகளை அன்போடு பேசி, நீங்கள் செய்கின்ற செயல்களிலே அன்பொழுக அதை நீங்கள் செய்து, மற்றவர்களோடு பழகும்போது, உறவு கொள்ளும் போது அன்பொழுக அந்த உறவு கொண்டு நாம் செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் அந்த அன்பு பிணைக்கும். அப்போது வெற்றி நமக்கு கிடைக்கும். அன்பு என்பது ஒரு பிணைப்பு கயிறு. அது உள்ளங்களை பிணைக்கும், மனங்களை பிணைக்கும், மனிதர்களை பிணைக்கும், ஏன் அண்டங்களையும் அது பிணைக்கும். அத்தகைய ஆற்றல் வாய்ந்த அன்பை உள்ளத்திலே கொண்டு கடவுள் மீது அன்பு காட்டி, பிற மனிதர்கள் மீது அன்பு காட்டி அன்போடு வாழுங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமேன். மிகச்சிறப்பு. நம்ம அன்பாயரோட இறையாசிரியர் நம்ம அனைவருக்கும் நிறைவா கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட மிகச்சிறப்பான பாடம், கடவுள் எப்போதும் நம்மோடு இருக்கின்றார், நாம் அவரோடு இருக்கின்றோமா? அதுதான் இங்கே எப்போதுமே கேள்வியாக இருக்கின்றது. அப்போ கடவுளுடைய உடனிருப்பை உணர்ந்து கொள்வதற்கு நம்மில் நாம் சரி செய்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத சிந்திக்க கடவுள் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செஞ்சதனால் இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, கடவுளின் உடனிருப்பை புரிந்து கொள்வோம், இணைந்திருப்போம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.